லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இன்றைக்கும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் உங்களை தேற்றும்படியாக இருக்கட்டும். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கும் ஹல்லேலூயா ஒரு காரியத்தை சொல்லி, என்னால் தேவனை அறியாத, தேவனை வல்லமைகளை தெரியாத மனிதர்கள் சில ஆண்டவரை எப்படி நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எப்படி தேவனை கண்டுகொண்டார். ஹல்லேலூயா. அந்நிய தேவர்களை ஆசாரித்து கொண்டிருந்த அவர்கள் நம்முடைய உண்மையான தேவனை கண்டு தெரியாமல் வாழ்ந்த அவர்கள் எப்படி தேவனை கண்டு நீங்கள் வணங்கும் நீங்கள் ஆராதிக்கும் தேவன்தான் உண்மையான தேவன் என்று அறிக்கையிட்ட சில சம்பவங்களை கூறி உங்களிடத்தில் ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஹல்லேலூயா வேதாகமத்தில் 2 ராஜாக்கள் 5:15 இவ்வாறு சொல்லுகிறது. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறு தேவனில்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். பாருங்கள், இந்த வேதத்தில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் ஹல்லேலூயா திரும்பி வந்து இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறு தேவனில்லை என்பதை அறிந்தேன் என்று அறிக்கையிடுகிறான். இது 2 ராஜாக்கள் 5:15 இருக்கிறது. இதற்கு முற்பகுதியில் பார்க்கும்போது இது அறிக்கையிட்டது யார் என்றால் நாகமான் என்கிற படைத்தனவன். ஹல்லேலூயா. இவன் சிரியா தேசத்தில் ஹல்லேலூயா அந்த அரசனிடத்தில் ஹல்லேலூயா படைத்தலைவனாய் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்தில் அவன் எப்படி என்றால், அந்த இடத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு சிறிய பெண் நாகமானினுடைய மனைவியினிடத்தில், நாச்சியாரிடத்தில் உதவி செய்து கொண்டிருந்தார். இந்த தன்னுடைய இந்த சிறிய நாகமான் குஷ்டரோகத்தில் அவதிப்படுவதை பார்த்து, இவன் பெரிய ஒரு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய வல்லமைகளை படைத்தவன், ஆனால் அவனுக்கோ குஷ்டரோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அந்த பெண் பார்க்கிறாள். ஹல்லேலூயா. உடனே சொல்லுகிறார், தன் நாச்சியாரிடத்தில் சொல்லுகிறார், சமாரியா என்ற பட்டணத்தில் எலிசா என்ற தேவ மனிதன் இருக்கிறார், அவனிடத்தில் அவன் போனால் ஹல்லேலூயா உங்கள் நாகமான் அவர்கள் போனால் சுகம் பெற்று திரும்ப வருவான் என்று சொல்லி தன்னுடைய நாச்சியாரிடத்தில் அறிக்கையிடுகிறாள். பாருங்கள், தன்னுடைய ஹல்லேலூயா தான் இருக்கிற வீட்டில் அவர் அவதிப்படுவதை பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் மகளுக்குள் ஹல்லேலூயா ஒரு உந்துதல் வந்தது. ஹல்லேலூயா. அவன் என்னுடைய தேசத்துக்கு கடந்து போகட்டும், அங்கே சமாரியா என்ற இடத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் இடத்தில் சென்றால் ஹல்லேலூயா குணமாகுவான் என்று ஹல்லேலூயா அவளுக்கு ஒரு ஹல்லேலூயா ஒரு அப்படிப்பட்டான ஒரு தைரியம் கிடைத்தது. பாருங்கள், அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு. ஹல்லேலூயா. அந்த இடத்தில் தன்னுடைய ஹல்லேலூயா ஒரு உண்மையான தேவனை கண்டுகொள்வதற்கு, ஒரு வழி நடத்துவதற்கு ஹல்லேலூயா ஒரு வழியை அந்த மகள் ஏற்படுத்துகிறாள். உடனே அந்த நாகமானுடைய மனைவியோ தன்னுடைய கணவன் நாகமானிடத்தில் சொல்லுகிறாள். இதை அறிந்த நாகமான் தன்னுடைய சிரியா ராஜாவினிடத்தில் சொல்லுகிறான், இப்படியாக இந்த பெண் சொல்ல நான் கேட்டேன், அந்த தேசத்துக்கு திரும்பி போனால் அந்த இடத்தில் ஹல்லேலூயா அந்த குஷ்டரோகம் மாற ஹல்லேலூயா ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அந்த அரசனிடத்தில் அறிக்கையிடுகிறான். அந்த அரசனோ சிறிய ராஜாவோ அவருக்கு பிரயுத்தரமாக நீ போகலாம் என்று சொல்லி, அது மட்டுமல்ல அவனுடைய கையில் ஒரு நிருபம் எழுதி கொடுத்து விடுகிறான். இஸ்ரவேல் ராஜாவுக்காக ஹல்லேலூயா என்னுடைய ஊழியக்காரனாகிய நாகமான் அங்கே வருகிறான், அவனுடைய குஷ்டத்தை நீர் நீக்கும் என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறான். இது 2 ராஜாக்கள் 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலோ, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. பாருங்கள், அந்த இடத்தில் எலிசாவினிடத்தில் அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த எலிசாவினிடத்தில் நீர் அனுப்பும் என்று சொல்லப்படவில்லை. அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மிடத்தில் நான் அனுப்புகிறேன், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கி ஹல்லேலூயா அனுப்பும் என்று சொல்லி அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஒருவேளை அந்த சிறிய ராஜாவு நினைத்திருக்கலாம், எலிசாவை பற்றி இவனுக்கு தெரிந்திருக்கலாம், அந்த ராஜா எலிசாவினிடத்துக்கு தான் அனுப்புவான் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த ராஜாவுக்கு அந்த மன ஹல்லேலூயா
ஹalleluya அந்த இது வரவில்லை, எலிசாவை பற்றிய ஞாபகம் வரவில்லை. உடனே இவன் ஹalleluya சிறிய ராஜா எதற்கு என்னிடத்தில் நான் தேவனோ என்று சொல்லி கலங்கி நிற்க, எதற்கு இவன் ஹalleluya வம்பு பண்ணுகிறான், ஏதோ காரியம் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கோபப்படுகிறான். ராஜா அந்த வஸ்திரத்தை கிழித்தான் என்று கேள்விப்படுகிறான் எலிசா என்ற தேவ மனுஷன். உடனே எலிசா ஆள் அனுப்பி சொல்லுகிறான், அந்த மனிதனை என்னிடத்தில் அனுப்பும், இஸ்ரவேலிலும் ஒரு தீர்க்கதரிசி உண்டென்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் ஹalleluya ஆள் அனுப்பி சொல்லுகிறான். ராஜாவும் உடனே அந்த மனிதனை நீ ஹalleluya எலிசாவின் இடத்தில் திரும்பி போவென்று சொல்லுகிறான். உடனே அந்த நாகமான் என்ன செய்தான் என்றால் தன்னுடைய படைகளோடும் தன்னுடைய குதிரைகளோடும் பாருங்கள் அந்த இடத்தில் எலிசாவின் இடத்தில் வந்து நிற்கிறான் பாருங்கள். உடனே அதை அறிந்த எலிசா என்ன சொல்லுகிறான், அவங்க ஆள் அனுப்பி நீ போய் ஹalleluya யோர்தானில் 7 தூரம் ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது குணமாகும் என்று சொல்லுகிறான் நாகமான் இடத்தில். ஹalleluya அதனுடைய வேலைக்காரன் சொல்லி போய் சொன்ன உடனே அவன் ஹalleluya மிகவும் கோபப்பட்டான். ஹalleluya அவன் என்ன நினைத்திருந்தான் என்றால், நாகமான் நான் அங்கே போவேன், அந்த தேவ மனிதன் வந்து என்னை வரவேற்று ஹalleluya என்னுடைய உடம்பில் எண்ணெய் பூசி சுகமாக்குவான் என்றெல்லாம் நினைத்தேன். ஆனால் இவன் இப்படி சொல்லுகிறானே என்று சொல்லி மிகவும் கோபமடைந்து திரும்ப ஹalleluya திரும்பி போக அவன் எத்தனித்தான் பாருங்கள். அந்த இடத்தில் உடனே அவனுடைய ஊழியக்காரன் தன்னுடைய எஜமான் வந்த வேலையை முடிக்காமல் அந்த தேவ மனிதனை சந்திக்காமல் திரும்பி போவதை தன்னுடைய கூட வந்தவர் ஒரு ஊழியக்காரன் கடந்து வந்து சொல்லுகிறான், என் எஜமானனை ஹalleluya அந்த ஊழியக்காரன் ஒன்று சொல்லவில்லையே, பெரிய காரியங்கள் ஒன்றும் உம்மிடத்தில் சொல்லவில்லையே, ஹalleluya இந்த இடத்தில் ஹalleluya அந்த யோர்தான் நதியில் மட்டும் ஸ்நானம் பண்ணும் என்று தானே சொல்லுகிறான், நீ அதை செய்யலாமே என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான். இவன் என்ன நாகமான் நினைத்தான், தண்ணீர் இந்த யோர்தானில் மட்டுமா தண்ணீர் இருக்கிறது என்று அவனுடைய கோபம் முன்பகுதியை பார்க்கும்போது என்னுடைய தேசத்தில் எத்தனையோ ஹalleluya ஆறுகள் இருக்கிறது, அதில் நான் ஸ்நானம் பண்ணலாமே என்று சொல்லி திரும்பி போகிற வேளையில் அந்த ஊழியக்காரன் சொல்லை கேட்டு அவன் அதற்கு கீழ்ப்படிந்து யோர்தான் நதியில் ஹalleluya 7 தரம் அவன் ஸ்நானம் பண்ணுகிறான் பாருங்கள். அந்த 7 தரம் அவன் ஸ்நானம் பண்ணி முடித்த உடனே அந்த இடத்தில் அவனுடைய ஹalleluya வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சரீரம் குழந்தையை போல் மாறினது. ஹalleluya அவனுடைய தோள்கள் எல்லாம் மாறி குஷ்டரோகம் எல்லாம் மறைந்து அவனுடைய ஹalleluya அவன் ஒரு புது மனிதனாக அந்த இடத்தில் எழும்பினான். உடனே அவன் ஹalleluya அதை விட்டு யோர்தானை விட்டு திரும்புகிறான். யோர்தானை விட்டு திரும்பி நேரே ஹalleluya அந்த தேவனிடத்தில் கடந்து வருகிறான். கடந்து வந்துதான் இந்த வார்த்தை சொல்லுகிறான், 2 ராஜாக்கள் 5:15 ஹalleluya அப்பொழுதுதான் இவன் அறிக்கையிட்டதுதான் அந்த வார்த்தை. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவனில்லை என்பதை அறிந்தேன். ஹalleluya பாருங்கள், அந்த இடத்தில் தேவனை கண்டுகொள்ளேன், இவர்தான் உண்மையான தேவன், இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவனில்லை. அந்நிய தேவர்களை ஆசாரித்துக் கொண்டிருந்தேன், அந்நிய ஆச்சாரங்களை பழகி கொண்டிருந்தேன். அந்த சமாரிய நாட்டு ஹalleluya படைத்தலைவனாகிய நாகமான் ஹalleluya அந்த ஒரு சிறு பெண்ணாகி ஹalleluya சிறைபிடிக்கப்பட்டு அந்த நாகமானின் வீட்டில் வேலைக்காரையாய் பணிபுரிந்த அந்த சிறு பெண்ணின் மூலமாக கேள்விப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து வந்து ஹalleluya அந்த தேவ மனிதன் எலிசாவினுடைய வார்த்தையின்படியாக கீழ்ப்படிந்து அந்த யோர்தான் நதியில் ஹalleluya 7 தரம் மூழ்கின போது அவன் சரீரம் ஹalleluya குழந்தையை போல் ஆயிற்று பாருங்கள். தேவனுடைய வல்லமை அங்கே கண்டுகொண்டான், தேவ மகிமையை கண்டுகொண்டான். அதனால் தான் அறிக்கையிடுகிறான், ஹalleluya இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் இந்த சர்வலோகத்தில் வேறு தேவனில்லை என்பதை அவன் கண்டுகொண்டான் பாருங்கள். ஹalleluya ஒரே ஒரு சிறிய பெண் சொன்னது நிமித்தம் ஹalleluya கிறிஸ்துவை அறிந்த தேவனுடைய வல்லமைகளை அறிந்த ஒரு பெண், ஒரு வேலைக்காரியாக அடிமை பெண்ணாக இருந்து வேலை செய்த ஒரு பெண், அந்த இடத்தில் ஹalleluya உண்மையான தேவனை கண்டுகொண்ட அந்த பெண் ஹalleluya அந்த இடத்திலிருந்து அவனுக்கு அறிக்கையிட்டதன் மூலம் பாருங்கள், ஒருவேளை சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனாலும் ஹalleluya அந்த வல்லமை விளங்கும்படியாக அந்த பெண் அறிக்கையிட்டால் பாருங்கள், உடனே அது அந்த மனுஷன் ஒரு படைத்தலைவனா அந்த தேவனை கண்டுகொள்ள ஏதுவாயிற்று பாருங்கள். இதை போல கிறிஸ்தவ அறிந்தவர்கள் பாருங்கள்,
நமக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் அநேக உண்டு. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் ஹல்லேலூயா இஸ்ரவேலில் உள்ள சிறிய வேலைக்காரியை ஒரு பெண் சொல்ல முடியும் என்றால், கிறிஸ்துவை அறிந்த நமக்கு நாம் வேலை செய்கிற இடங்கள், நாங்கள் வசிக்கிற இடங்கள் நாம் சொல்லுவதற்கு, நம் மூலம் தேவனை கண்டுகொள்வதற்கு அநேகர் ஹல்லேலூயா இருக்கிறார்கள். பாருங்கள், இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல தேவன் ஆட்கள் தேவை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஹல்லேலூயா இப்போதும் ஹல்லேலூயா உங்களுக்கு தருணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வேலைக்காரி பெண் ஹல்லேலூயா சொன்னதன் மீதம் அந்த படைத்தலைவன் பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை கண்டுகொண்டான். ஹல்லேலூயா. அதை போல நாம் சொல்ல வேண்டிய நாட்கள். ஹல்லேலூயா. எழுந்து கட்டுவோம், நம்ம தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு கிடைக்கிற நேரங்களில் தேவனை அறியாத மனிதர்கள், ஒருவேளை பெரிய மனிதர்கள் கேட்க மாட்டார்கள் என்று பயந்திருக்கலாம். இந்த சிறிய பெண் அப்படி பயந்திருந்தால், ஹல்லேலூயா, நான் பெரிய இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த நாச்சியர் எனக்கு எதிராக என்னவும் செய்ய முடியும், ஆனால் அவள் பொருட்படுத்தவில்லை, என்னுடைய வேலை அதை சொல்ல வேண்டும், அதுதான். ஹல்லேலூயா. அதை சொல்லியால் அவன் தேவனை கண்டுகொண்டான். அதை போல ஹல்லேலூயா நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. நாம் வெளிச்சத்தை கண்டவர்களாயிருந்தால், தேவனை கண்டவர்களாயிருந்தால், இன்றைக்கு ஹல்லேலூயா நாம் ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், தேவனுடைய வல்லமைகளை விளங்க செய்யும்படியான காரியங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஹல்லேலூயா அறிந்தவர்கள், ஹல்லேலூயா, நீங்கள் அப்படியாக நீங்கள் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய இந்த இடத்தில் போகணும், ஆராதிக்கணும். சபைக்கு போங்கள், இந்த சபைக்கு போங்கள். ஹல்லேலூயா. எங்கள் சபைக்கு வாருங்கள், இந்த இடத்தில் போங்கள், இந்த தேவனிடத்தில் போங்கள். அவர் உங்களுக்கு ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தையை சொல்லுவார். தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறீர்கள், நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஹல்லேலூயா ஒரு வழிகாட்டியா இருங்கள். ஹல்லேலூயா. அப்படி வழி நடத்தும் போது ஹல்லேலூயா அவர் தேவனுடைய மகிமையை காண, இந்த நாகமான் என்கிற படைத்தலைவன் பாருங்கள், குஷ்டரோகத்தில் ஹல்லேலூயா வியாதிப்பட்டு வியாகுலப்பட்டிருந்த நாட்களில் அந்த பெரிய படைத்தலைவனும் அந்த பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு தேவ மனிதனுக்கு ஹல்லேலூயா அர்ப்பணித்த போது, சொல்படி கேட்டபோது பாருங்கள், தேவனுடைய மகிமையை அவன் கண்டுகொண்டான். பாருங்கள், அதை போல நாம் சொல்ல வேண்டிய காரியங்கள் அநேகம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஹல்லேலூயா ஒரு காரியத்தை கூட நாம் பார்ப்போம். பாருங்கள், தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வருவோம். பாருங்கள், இதே போல தான் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 28, 29 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொன்னான். பாருங்கள், இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற, நேபுகாத்நேசராகிய அரசன் என்ன சொல்லுகிறான் என்றால், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொரு இல்லை என்று சொல்லி அறிக்கையிடுகிறான். இதன் முன்பகுதியை பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது இந்த நேபுகாத்நேசர் என்ன செய்கிறான் என்றால், அவன் ஹல்லேலூயா அந்த நாட்களில் அவன் பெரிய ஒரு 60 ஹல்லேலூயா 60 முழ அகலமான ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதை ஹல்லேலூயா இஸ்ரவேல் பாபிலோன் ஹல்லேலூயா இஸ்ரவேல் தேசத்தில் பாபிலோன் மாகாணத்தில் தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேசர் கட்டளையிடுகிறான், தளபதிகளுக்கு கட்டளையிடுகிறான், எல்லா அதிபதிகளுக்கும் கட்டளையிடுகிறான். சொல்லப்பட்டிருக்கிற எல்லா உத்தியோகர்களுக்கும் எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறது. இந்த சிலையை ஹல்லேலூயா பிரதிஷ்டை பண்ணப்படுகிற நாளை குறித்து சொல்லுகிறான். இந்த நாளில் எல்லோரும் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அந்தபடியாக மக்கள் கடந்து வருகிறார்கள், பிரதானிகள் கடந்து வருகிறார்கள், தேசத்தில் உள்ள எல்லோரும் கடந்து வருகிறார்கள். அந்த இடத்தில் கடந்து வந்து ஹல்லேலூயா அந்த பிரதிஷ்டை நாளில் அதற்கு இந்த சிலைகளுக்கு முன்பாக நிற்கிறார்கள். உடனே அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், இந்த இடத்தில் ஹல்லேலூயா வீணைகளும் ஹல்லேலூயா மேல வாத்தியங்களும் கீத வாத்தியங்களும் எழும்பும் போது இதில் ஹல்லேலூயா எல்லோரும் இதில் ஹல்லேலூயா இந்த சிலைக்கு முன்பாக தலை வணங்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறான். ஹல்லேலூயா அப்படியாக கீத வாக்கியங்கள் முழங்கியது.
எல்லோரும் இதற்கு முன்பாக பணிந்து வணங்குகிறார்கள் பாருங்கள். இந்த சிலையை தான் கடவுள் என்று வணங்கி நிற்கிறார்கள் பாருங்கள். ஒரு அரசனுடைய கட்டளைகளுக்கு இணங்கி அந்த இடத்தில் எல்லா மக்களும் இவர்தான் கடவுள் இந்த சிலையை வணங்கி நிற்கிறார்கள். அந்த இடத்தில் பாருங்கள், அந்த சமயத்தில் என்னன்னா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அச்சமயத்தில் பாருங்கள், கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி 9வது வசனம், ராஜாவாகிய நேபுகாத்நேசரை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எக்காலம் 10ஆம் வசனம், எக்காலம் நாதசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் 11வது வசனம், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளை இட்டீரேன். 12வது வசனம், பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். பாருங்கள், உடனே அந்த இடத்தில் பாருங்கள், நேபுகாத்நேசரால் ஏற்படுத்தப்பட்ட பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி ஏற்படுத்தப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து இவர்களுக்கு எதிராக எழுந்து ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிறார்கள். இவர்கள் மட்டும் நீர் நிறுத்தின உம்முடைய தேவர்களை இவர்கள் ஆராதிப்பதும் இல்லை. இந்த இடத்தில் வந்து நீர் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படிந்து இந்த சிலையை வணங்கினதும் இல்லை என்று சொன்னார்கள். உடனே ராஜா நேபுகாத்நேசர் வரவழைக்கிறான். திரும்பவும் மேளம் அவனிடத்தில் சொல்லுகிறான், நாங்கள் இந்த இடத்தில் கீத வாக்கியங்களையும் நாத சுரங்களையும் முழங்க செய்யும் போது இந்த சிலையை வணங்கினால் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் இந்த அக்கினி சூளையிலே நீங்கள் போடப்படுவீர்கள் என்று சொல்லி ஆல்ரெடி நேரமே உங்களுக்கு சொல்லப்பட்டது, இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. உடனே சாத்ராக் மேஷாக் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் 16வது வசனம் 3ஆம் அதிகாரம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி என்ன சொல்லுங்கள் பாருங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. 17வது வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 18வது வசனம், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். பாருங்கள், அந்த இடத்தில் ராஜா திரும்பவும் அழைத்து, இவ்வளவாக உங்களை நீங்கள் இதை ஆராதிக்காமல் போனால் நீங்கள் இந்த அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள் என்று சொன்ன போதும் ராஜாவே அந்த எங்களுடைய தேவன் ரட்சிக்க வல்லவர். பாருங்கள், அவர் ரட்சியாமற் போனாலும் பரவாயில்லை, நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த அரசருக்கு நேராக உடனே அவனுக்கு சொல்லுகிறார்கள். பாருங்கள், உடனே அந்த ராஜா என்ன நேபுகாத்நேசர் கடுங்கோபமாடுகிறான். பாருங்க, உடனே தீச்சூளை இன்னும் அதிகமாக்குகிறான். பாருங்கள், உடனே கட்டளை கொடுக்கிறான். இவர்களை இவர்கள் வணங்கவில்லை. உடனே ஆட்களுக்கு சொல்லுகிறான், இவர்களை கட்டி போடுங்கள், இந்த தீச்சூளையில் போடுவதற்கு என்று சொல்லி இவர்கள் சாவதை பார்ப்பதற்கு ராஜா எதிர்பார்த்திருக்கிறான். அந்த இடத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் பாருங்கள், அவர்களை கட்டி அந்த இடத்தில் ஆட்களை நியமித்து அந்த போடுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த இடத்தில் தீச்சூளை 7 மடங்கு வேதம் சொல்லுகிறது, 7 மடங்கு அதிகமாய் சூடேற்றப்படுகிறது. அப்படியாக அவனுடைய கோபம் அதிகரித்திருக்கிறது. இவர்கள் இந்த இடத்தில் வந்து சாவதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நேபுகாத்நேசர் அவருடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். கட்டளை கொடுக்கிறான், தூக்கி கொண்டு போகிறார்கள். இவர்களை போட்டார்கள். போட அந்த தீயினுடைய வெப்பத்தினாலே, அதிக வெப்பத்தினை தூக்கி கொண்டு போனவர்களே இறந்து போனார்கள். அவர்கள் இப்போது தீச்சூளையில் இருக்கிறார்கள். அந்த தீச்சூளையில் ராஜா பார்க்கிறான். மேலே இருந்து அந்த தீச்சூளையை பார்வையிட்டுக் கொண்டிருக்க அதற்காக கட்டப்பட்ட மேடையில் இருந்திருக்கிறார். அங்கே ஒருவர் 3 பேர் அல்ல, அதற்கூட ஒருவர் உலாவுவதை காண்கிறான். பாருங்கள், அவர்கள் அந்த இடத்தில் தீச்சூளையில் வந்து கருகி வாண்டு போகவில்லை, அந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருப்பதை அந்த நேபுகாத்நேசர் காண்கிறான். அவர்
அவர்களோடு கூட ஒரு மனிதர் கூட நிற்கிறார். தேவ சாயலுக்கு ஒத்த ஒரு தேவ மனிதன் அந்த இடத்தில் ஹல்லேலூயா அவர்களோடு இருப்பதை கண்டான் பாருங்கள். உடனே அவனுக்கு பயம் உண்டாயிற்று. உடனே தீச்சூளையின் வாசலில் கடந்து போகிறான். ஓ ஹல்லேலூயா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறான். உடனே அவர்கள் வெளியே வந்தார்கள் பாருங்கள். வெளியே வந்து ஹல்லேலூயா உடனே தன் ராஜா ஹல்லேலூயா அந்த வசனத்தை சொன்னான் பாருங்கள். இந்த வசனத்தில் சொல்லு அப்போதுதான் இந்த நேபுகாத்நேசர் 28வது வசனத்தில் என்ன சொல்கிறான் என்றால் பாருங்கள். அந்த இடத்தில் பாருங்கள் என்ன சொல்ல, அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். 29வது வசனம், ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு உடைய தேவனுக்கு விரோதமாக தூஷணை வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரன் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். பாருங்கள், இந்த இடத்திலும் நேபுகாத்நேசர் பாருங்கள் அந்நிய தேவர்களை சேவித்து அந்நிய தேவர்களை ஆசரித்து வந்த அவன் ஒரு பற்சிலையை அந்த அந்நிய தேவர்களுக்காக உண்டு வைத்து அதை எல்லா மனிதர்களும் வந்து ஹல்லேலூயா அதற்கு முன்பாக பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது அதே அந்த இடத்தில் ஹல்லேலூயா தேவனுக்காக நின்ற 3 மனிதர்கள் பாருங்கள். ஹல்லேலூயா அந்த 3 மனிதர்கள் ஹல்லேலூயா தேவனோடு விசுவாசித்தால் ஹல்லேலூயா எங்களுடைய தேவன் தப்புவிக்க வல்லவர் என்கிற விசுவாசம். ஹல்லேலூயா அவர் தப்பியாமல் போனாலும் பரவாயில்லை, ஒரு ராஜா உமக்கு நாங்கள் பயப்படுவதில்லை என்று சொல்லி அந்த இடத்தில் எழுந்து நின்றதன் நிமித்தம் பாருங்கள் அந்த ராஜாவே உண்மையான தேவனை கண்டுகொள்ள ஏதுவாயிற்று. எந்த தேவனால் எந்த ராஜாவினால் கட்டளை பிறக்கப்பட்டதோ அந்த ராஜாவினால் கட்டளை ஹல்லேலூயா மாற்றி அமைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா என்ன வார்த்தை! ஹல்லேலூயா ஹல்லேலூயா இரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. அவர்களுக்கு இந்த தேவனுக்கு விரோதமாக ஹல்லேலூயா யார் தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் துண்டித்து போடப்படுவான் என்று கட்டளை எதிராக பிறக்கப்படுகிறது. எந்த ராஜாவினால் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு ஹல்லேலூயா கட்டளை பிறந்ததோ ஒரு சில ஹல்லேலூயா மணிக்கூறுகளுக்கு உள்ளாக கட்டளை வேறு விதமாக மாற்றி அமைக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரே ஒரு 3 பேருடைய விசுவாசம், தேவனுடைய மகிமையை கண்ட 3 பேருடைய விசுவாசத்தின் நிமித்தம் அந்த ராஜா நேபுகாத்நேசர் அவன் ஹல்லேலூயா உண்மையான தேவனை கண்டுகொண்டான். பாருங்கள், இன்றைக்கும் இதை போல ஹல்லேலூயா கர்த்தரை தெரிந்த பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்த பிள்ளைகள் விசுவாசமாய் நிற்கும் போது நம்மை கொண்டு அநேகர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை கண்டுகொள்ள ஏதுவாகும். ஹல்லேலூயா இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நமக்கு எதிராய் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு தெரியாது உண்மையான தேவன் யார் என்பதை தெரியாது. ஹல்லேலூயா நாம் விசுவாசமாய் நிற்கும் போது இன்று நமக்கு எதிராய் ஹல்லேலூயா இருக்கிறவர்கள் நாளை நமக்கு ஹல்லேலூயா சாதகமாக நாம் விசுவாசத்தோடு உறுதியோடு ஹல்லேலூயா நாம் இருப்போம் என்றால் இருக்கிற நாம் ஹல்லேலூயா உறுதியாக இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை போல விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து தேவனை பின்பற்றி தேவனுடைய காரியங்களை செய்வோம் என்றால் இன்றைக்கு நம்மை கொண்டு ஆண்டவர் காரியங்கள் மாறுதலாய் எழுத தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதிகாரங்களை மாறுதலாய் வராது ஏதுவாக மாறும். இன்று நம்மைத்தான் ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை போல எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவனுக்காக விசுவாசமாய் நிற்க, தேவனுக்காக எதிர்த்து நிற்க, தேவனுக்காக அந்நிய தேவர்களை பின்பற்ற, அந்நிய தேவர்களுக்கு அடிபணிய அப்பேற்பட்ட நிர்பந்தங்கள் சூழ்நிலைகள் வரும்போது கூட அதை போல விசுவாசத்தில் திட நம்பிக்கையாய் இருந்து தேவனுக்காக நிற்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா இந்த கடந்த நாட்களிலும் பார்க்கும்போது இந்திய ராணுவத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஹல்லேலூயா ஒரு ஹல்லேலூயா நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஹல்லேலூயா சாமுவேல் கமலேஷன் என்ற ராணுவ அதிகாரி ஹல்லேலூயா அவர் ஒரு தேவ ஹல்லேலூயா கிறிஸ்தவ ஹல்லேலூயா நம்முடைய தேவனை அறிந்த ஒரு மனிதர். அவருக்கு அவர் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த கோயிலுக்குள் அந்நிய மத கோயிலுக்குள் சென்று ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது.
அந்த அதிகாரியோ சொன்னார் பாருங்கள், அப்படியாக அல்ல, ஆளுடைய அந்த இடத்தில் நம்ம எந்த தேவனையும் ஆராதிக்க நமக்கு ஆளுடைய தேவன் ஆளுடைய நம்முடைய ஜனநாயக நாட்டில் உரிமை உண்டு. எந்த இடத்திலும் நமக்கு நமக்குரிய ஆண்டவனை நாம் ஆராதிக்க ஆளுடைய இந்த தேசத்தில் நமக்கு கொடுக்க சட்டம் இருக்கிறது. இருந்த போதிலும் அந்த இடத்தில் அந்த ராணுவ அதிகாரிக்கு எதிராக அந்த ஆளுடைய தன்னுடைய மதத்தை விட்டு அந்நிய மதத்தினுடைய அந்த கோயிலுக்கு சென்று சொல்வதற்கு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த ராணுவ அதிகாரியை சொல்லுகிறார், இது என்னுடைய வேதத்துக்கு புறம்பானது, நான் இதை செய்ய மாட்டேன் என்று பணிவாக சொல்லி பார்க்கிறார். இருந்தாலும் அதை கேட்கவில்லை அந்த ராணுவ அதிகாரியை பாருங்கள். அவர் தைரியமாக அந்த இடத்தில் நின்றார், அந்த இடத்தில் செல்லவில்லை பாருங்கள். அந்த ராணுவ அதிகாரியை அந்த பதவியிலிருந்து அந்த வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள் பாருங்கள். அவர் நீதிமன்றங்களை அணுகினார், நீதிமன்றத்திலும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை பாருங்கள். ஆனால் அந்த தேவனுடைய மகின் அவர் மூலம் தேவன் மகிமைப்பட்டார். அகில உலகிலும் இப்படி ஒரு மனிதன் சாமுவேல் கமலேசன் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திற்காக எழும்பி இருக்கிற தேவனுடைய நம்முடைய வேத பக்தத்திற்காக நம்முடைய உண்மையான தேவனை எழுதியிருக்கிற கட்டளைகளின்படி நடக்க அந்த இடத்திலும் அதிகாரம் படைத்த இடத்திலும் உண்மையா இருந்தது என்றால் இந்த சாமுவேல் கமலேசன் என்கிற தேவ மனிதனை பற்றி எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. அந்த சிறிய பெண் இந்த இடத்தில் பாருங்கள், நமக்கு இந்த இடத்தில் நபுகாத்நேசர் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகர் என்பவருடைய பெயர்கள் இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம், இன்றைக்கு நிலைத்திருக்கிறது பாருங்கள். அதை போல நாம் வாசித்தது போல ஹல்லேலூயா அந்த வேலைக்காரர் பெண் நாகமான் அந்த வேலைக்காரர் பெண்களும் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது பாருங்கள். அவள் அடிமையா இருந்த போதிலும் அந்த இடத்தில் தேவனை பற்றி சொன்னது நிமித்தம் நாகமான் தேவனை கண்டுகொள்ளான். இதை போல 1000 சாமுவேல் கமலேசன்கள் தேவை. எழும்பணும் தேசத்துக்காய் நிற்கணும் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ தேவை. உலகம் கைவிட்டாலும் அந்த சாமுவேல் கமலேசனை தேவன் கைவிட மாட்டார். ஒருவேளை சாமுவேல் கமலேசனை பற்றி யாருக்கும் தெரிந்திருக்காமல் போயிருக்கும் பாருங்கள். இன்றைக்கு அகில உலகத்திலும் அந்த சாமுவேல் கமலேசனை பற்றி தெரியக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டார். அநேகருக்கு சாட்சியாக நிற்க, அநேக சாமுவேல் கமலேசன் எழும்ப, தேசத்திற்காக பட்டணங்களுக்காய் நிற்க, தேவனுடைய கட்டளையில் நடக்க அது ஏதுவாய் இருக்கிறது. அதன் மூலம் தேவன் மகிமைப்படுகிறார் பாருங்கள். ஆனால் எந்த தேவ மனிதன் எதிராக எழும்பப்பட்ட அவர்கள் ஒரு நாளில் தேவன் ரட்சிப்பார். நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த சாமுவேல் கமலேசனுக்காக எதிரான எல்லாவற்றையும் யாரெல்லாம் அதற்கு காரணமாய் இருந்தார்களோ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனை கண்டுகொள்ள வேண்டும் பாருங்கள். ஒரு நெபுகாத்நேசர் கண்டுகொண்டான். அதை போல சாமுவேல் கமலேசனுக்கு எதிராக எதிரான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்ட காரணமானவர்கள் சந்திக்கப்பட வேணும். ஒரு நாள் சந்திக்கப்பார்கள் என்று விசுவாசிப்போம். ஏனென்றால் ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு நாகமான் பாருங்க, ஒரு பெரிய படைத்தலைவன் அந்த சிறிய பொன் மேல் மாற்றப்பட்டான் பாருங்கள். அது சாத்ராக் மேஷக் ஆபேத் மூலம் நெபுகாத்நேசர் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா சந்திக்கப்பட்டான் பாருங்கள். அதை போல உலகத்தினுடைய அந்த இஸ்ரவேல் அந்த பாருங்கள் எல்லோரும் கண்டுகொண்டாங்க பாருங்க. அதை போலவே நாம் எழும்ப வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை போல நாம் எழும்ப வேண்டும். இந்த வேலைக்காரி பெண்ணை சொன்னது போல நாம் எந்த இடத்திலும் படிப்பறிவாமல் இல்லாமல் இருக்கலாம், அதிகாரம் படைத்த இடத்தில் இருக்கலாம். எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தேவனை பற்றி அறிவிக்க ஆண்டவர் இதன் மூலம் அறிவுறுத்துகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம் தேசத்தை விட்டுவிடக் கூடாது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு இன்னும் தருணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சொல்லப்பட வேண்டிய இடங்கள் உண்டு, சொல்லப்பட வேண்டிய நண்பர்கள் இருக்கலாம், வேலை இடத்தில் சொல்லலாம் பாருங்கள். ஒரு வார்த்தை விதைக்கப்படும் என்றால் நீங்கள் ஜெபத்தோடு விதைக்கப்படுவீர்கள் என்றால் ஒரு நாள் அது துளிர்விடும் பாருங்கள். வருஷங்கள் ஆகலாம், சில வேளை மாதங்கள் ஆகலாம், சில வேளை உடனே ஆகலாம் பாருங்கள். விதைக்கப்படுவது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கப்படுவது நம்முடைய காரியம். நாம் காவலாளனாக தேவன் பார்க்கிறார்.
ஹalleluya. யாரெல்லாம் தேவனை கண்டு கொண்டிருக்கிறார்களோ, தேவனை அறிந்திருக்கிறார்களோ, அவர்கள் அந்த தேவனுடைய காலை காண செய்ய வேண்டும், மற்றவர்களை காண செய்ய வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை விதைக்க வேண்டும். பாருங்கள், விசுவாசத்தில் நிற்க வேண்டும். ஹalleluya. தேவனுக்காக தைரியமாய் நிற்கணும். ஹalleluya. ஒரு அந்த வேலைக்காரி பெண் எழுந்தாள். ஹalleluya. தைரியமாக நின்றாள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தைரியமாக நின்றார்கள். தன்னுடைய உயிருக்கும் பயப்படவில்லை. ஒரு சாமுவேல் கமலேஷன் தேவனுடைய பிரமாணப்படி எழுந்து நின்றான். பாருங்கள், அதை போல நாம் எழுந்து நிற்கணும். ஹalleluya. அநேகர் நம் மூலம் ஹalleluya ஆண்டவர் மகிமைப்படும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம் மூலம் பெரிய அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் கண்டுகொள்வார்கள். பாருங்கள், ஹalleluya. கூட்டங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை நாம் யார் என்பதை காண்பிக்க வேண்டும். பாருங்கள், ஹalleluya. தேவனை நீங்கள் காண்பிக்க வேண்டும், பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். ஹalleluya. தேவனை ஆசரிக்கிற பிள்ளைகள் எழும்ப வேண்டும். அந்த பண்டிகைகளை நாம் ஹalleluya கொண்டாட வேண்டும். பாருங்கள், நம்ம வீடுகளில் அது காணப்பட வேண்டும், அலங்கரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் ஒலிக்க செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு சொல்ல வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கட்டும். சொல்லப்பட வேண்டிய இடங்கள் சொல்ல வேண்டும். தைரியமாக எழும்ப வேண்டும். இது உங்களுக்கு பண்டிகை நாட்கள் ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நாம் எழுந்து செயல்படுவோம். உங்கள் மூலம் தேவன் மகிமைப்படுவார். நாளென்று வரும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து போகும்போது அங்கே பரலோகத்தில் வரவேற்க இயேசு நிற்பார். எனக்காக நின்றாயே மகளே, எனக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாயே மகளே என்று சொல்லி உங்களை வரவேற்க தேவன் எழுந்திருப்பார். பாருங்கள், அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமாக நாம் மாற வேண்டும். மற்றவர்களை ரட்சிப்பதற்கு நாம் பாத்திரவாளியாக மாற வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியாக நாம் எழும்புவோம். ஹalleluya. இந்த நாட்களில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கும் எனக்கும் பெறப்பட்ட கிருபைகளை தருவாராக. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, இந்த நாட்கள் தேவனுக்காக நிற்பதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஹalleluya. நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமே. இருக்கிற இடத்தில் ஆண்டவரே, அப்பா உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். நீர் ஹalleluya யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு நோக்கி நிற்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். நான் எப்படி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவேன், எப்படி தேவனை நான் ஹalleluya சொல்லுவேன், இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஹalleluya. அவர்களுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஹalleluya. அநேகர் தேவனை கண்டுகொள்வதற்கு ஒரு ஒளிவிளக்காய் மாறுவதற்கு இவர்களை பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு மக்களின் ஆசீர்வாதம் இந்த பண்டிகை நாட்கள் தேவைகளை சந்திப்பீராக. கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆதரிப்பீராக ஆண்டவரே. இந்த நாட்கள் நீர் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த ஒரு அற்புத அடையாளங்கள் நடைபெறணும் ஆண்டவரே. அவர்கள் நடத்துகிற எல்லா ஊழியங்களும் வெளிப்படணும் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலிருந்து தப்புவித்தவரே, நாகமானின் குஷ்டரோகத்தை மாற்றின தேவனே, இன்றைக்கும் அநேகர் வியாதி படுக்கையில் இருக்கிறார், பெரிய ஆண்டவர் நெருக்கங்களில் இருக்கிறார். இந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் நீர் கிருபை செய்யணும். இந்த நாட்கள் நீ எழும்பி வந்து ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய வல்லமை இறங்கணும் அப்பா. உம்முடைய அபிஷேகம் இறங்கணும் ஆண்டவரே. விடுதலை ஆகணும் ஆண்டவரே. மக்களை தைரியப்படுத்தி எழுப்பணும். தேசத்திற்காக நிற்க எழுப்புதலை கொண்டு வர தேவன் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களும் எழும்பும் அப்பா. பரிசுத்தமாய் நிற்கணும். தேவனுக்காய் ஓடணும். தேவனுக்காய் எழும்பணும் ஆண்டவரே. நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை எழுப்புவதற்கு நன்றி. இப்படியாக ஆண்டவர் எங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தாழ்த்தி உம்முடைய ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.